செய்தி தொடர்பாளர் அரசகுமார் அவர்கள் உரையாற்றுவார். இந்த நாம் தமிழர் கட்சியில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக முதலில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அதுகளுக்கு நாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டியுள்ளது. தமிழ் தேசியம் உலகம் தோன்றியது முதல் மொழி தமிழ், மாண்டம் பேசிய மொழி தமிழ். நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், தமிழர்கள் இம்மண்ணின் பூர்வ குடிகள். தமிழர்கள் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய மொழியாக தமிழை, எங்களுடைய மொழியான தமிழை இந்த மண்ணில் கோலச் செய்ய வேண்டும். அதற்காக தமிழ் தேசியம் தோன்றப்படுகிறது. தமிழ் தேசியம் ஏன் எதற்கு? இந்த மண்ணிலே எங்களுடைய மண், இந்த மண்ணில் தமிழுடைய ஆட்சி நிறுவப்பட வேண்டும். ஏன் நிறுவப்பட வேண்டும்? வாழக்கூடிய எங்களுடைய இடத்திலே எம் மக்கள் சுயமானதோடு தன்னுடைய நிலத்தில் வாழ வேண்டும், உறுதியோடு வாழ வேண்டும். தன் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளங்களையும் கைப்பற்ற, அதாவது என்னுடைய நிலத்தில் இருக்கிற வளங்களை சுரண்டப்படக்கூடிய அந்த வளங்களை நாங்கள் மீட்கணும். அதற்காக தேவைப்படுகிறது. தமிழ் தேசியம் ஏன் எதற்கு? மொழியை நாம் இழந்து, என்னுடைய உரிமையை இழந்து, என்னுடைய வளங்களை இழந்து நான் இந்த நிலத்தில் வாழ்வது பெரும் அவமானம். அந்த அவமானத்தை நான் தாங்கி நிற்க விரும்பவில்லை. இந்தியா உருவாவதற்கு முன்பே தமிழ் தேசியம் என்று ஒன்று இருந்தது. 1000 கிராமம் இந்த நிலத்திலே வந்த பிறகு தமிழ் தேசியம் காணாமல் போயிற்று. அதை மீளாட்சி பெறுவதற்காக போராடியவர்கள் கல்விய பெருமாள் ஐயாவும் தமிழரசன் ஐயாவும் போராடினார்கள். அதை மீட்சித்தான் இன்று ஐயா மணியரசனும் அவரை தொடர்ந்து எங்கள் ஐயா சீமானம், அண்ணன் சீமான் ஒவ்வொரு இடத்திலும் இந்த இடத்திலே வாழக்கூடிய அத்தனை இனத்தவருக்கும், தமிழர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா மொழியிடத்திற்கும் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்பதால் கூறுகிறார். மாற்றினத்தவருக்கு எதிராக தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் முதலில் எங்களுடைய அடிப்படை உரிமை. தமிழுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவதால் தமிழர் தேசத்திற்கு அடிப்படை கொள்கை. அதன் பிறகு இங்கே வாழக்கூடிய அத்தனை இனத்தவருக்கும் இங்கே தமிழ் எப்படி வாழ்கிறோமோ அதே அளவிற்கு அவர்களையும் பெருமதிப்போடு அவர்களை வாழ வைப்போம். இது தமிழ் தேசத்துடைய கொள்கை. இது மாற்றினத்திற்கு எதிரான கொள்கை அல்ல. தமிழ் தேசம் என்பது முதலில் எங்களுக்கான உரிமை பெறுவது, பிறகு மற்றவர்களுக்கும் அவர்களை எங்களுக்கு எதிராக அவர்களை வாழ வைப்போம். ஆனால் ஆளுவது எங்களுடைய அடிப்படை உரிமை. நாம் தமிழ் கட்சி என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்திருக்கிறது. முதலில் கல்வி. கல்விக் கொள்கை என்ன? நாங்கள் கொடுத்திருக்கிற கல்விக் கொள்கை என்பது உலக தரத்திற்கு நிகரான கல்விக் கொள்கை. அந்த கல்வியை அனைவருக்கும் சமமாக கட்டணமின்றி சமத்துவ சிந்தனையோடு தருவோம். அது ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி முறை நாங்கள் தருவோம். ஆராய்ச்சி கல்வி முறை தருவோம். அதே போன்று மருத்துவம், இங்க எப்படி சாதாரண சமூகனுக்கு மருத்துவம் பெறுகிறதோ அந்த மருத்துவம் மேலே இருக்கிற ஜனாதிபதிக்கும் அந்த மருத்துவம் தான் தர வேண்டும். ஜனாதிபதியும் அந்த மருத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டும், சாமானியனுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட தரமான மருத்துவத்தை நாம் தமிழ் கட்சி தரும். இது உறுதியாக நாங்கள் தருவோம் என்பதை நாங்கள் இங்கே உறுதி செய்கிறோம். அதே போன்று பொருளாதார கொள்கையால் அரசியலை வலுப்படுத்தும். அப்படி என்றால் தற்சார்பு கொள்கையை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். இந்த தற்சார்பு கொள்கை என்பது கார்பரேட்டுக்கு எதிரான கொள்கையை தவிர நாங்கள் ஏதோ தற்சார்பு என்று பழமைக்கு செல்கிறோம். பழமை சொல்வதால் தவறில்லை. பழமை என்பது நம்மை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வதற்காக ஒரு பழமை சாதத்தை எடுத்துக்கோங்க. அந்த பழமை சாதம் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். வயலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த வயலுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்குமோ அப்படித்தான் இந்த நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சி முறையை தரணும். அந்த ஆட்சி முறையை தான் தற்சார்பு கொள்கை. கார்பரேட்டுடைய கொள்கை நீங்க கொண்டு வந்து தீர்ச்சிங்கன்னா என்ன நடக்கிறோம்? நீங்க எப்படி உரிமையா வாழ நினைக்கிறீங்களோ அந்த உரிமை மேல இருக்காது. நீங்க உரிமை வந்து அவங்களோட அதிகப்பட்டு கிடைக்கணும். உங்களுடைய நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழ்நாட்டை கொடுத்து மேலை நாடுகளை கொடுத்து ஏதோ மேலை நாட்டுக்கிட்ட நீங்க கையெழுத்து நிற்கணும். நம்ம நாடு உயர்ந்து
அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற உற்பத்தியை நீங்க அதிகரித்து செய்யணும். உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும். இந்த உற்பத்தி பொருளாதாரம் இங்க இல்ல, எல்லாம் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க கட்டி நாமும் எப்படி வாங்கணும்? நம்மளுடைய தற்சார்பு, நம்ம நாட்டில் நம்ம கிட்ட உள்ள வளங்களை வச்சு நாம வாழணும். அந்த வளங்களை நாம வந்து உறுதியா அதை பயன்பாட்டு கொண்டு வந்து இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இது எப்படின்னா சாமானியத்துக்கும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட தற்சார்பு பொருளாதாரத்தை தான் நாம முன்னிறுக்கிறோம். அதே போல நாம கொடுக்கிற காசுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான குடிநீர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறா? நமக்கு நஞ்சுடைய உணவு, நஞ்சுள்ள குடிநீர் இப்படிதான் நம்ம பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம ஆரோக்கியத்தை உணர்ந்து நிற்கிறோம். நஞ்சு உள்ள உணவும் நஞ்சு உள்ள குடிநீர் குடிக்கிறதுனால வெறும் 60 மட்டும்தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுது. இது இந்தியாவில் கேடுகட்ட அவலநிலை. ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாக்கா பல சாதனைகள் செய்யலாம். ஆனா அந்த சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உணவு எல்லாமே நஞ்சா போயிடுச்சு. எப்படி வாழ முடியும்? நல்ல காற்று கிடையாது, நல்ல குடிநீர் கிடையாது, நல்ல உணவு கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து நம்ம எல்லாம் எதிர்கால வளர்ப்போம். அதனால நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்தக்கூடிய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரம் வெற்றி அடைஞ்சா நம்ம நாடு தன்னிறைந்த நாடாக இருக்கும். இது நம்முடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை உரிமை. அதே போல வேளாண்மையை கொண்டிருக்கிறோம். வேளாண்மை கொள்கையை கைவிட்ட நாடுகளெல்லாம் கையெழுந்திருக்குது. பல நாடுகள் இப்படிதான் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம இந்தியா தள்ளப்படணுமா? குறிப்பா நம்ம தமிழ்நாடு தள்ளப்படணுமா? அதுக்கு தான் சொல்றோம் தமிழ் தேசம் தேவை. தமிழ்நாடு தமிழ் தேசம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் தமிழ்நாடு ஆகணும். எப்படின்னா ஏழுக்கு இருக்கிற வளத்தை நான் வந்து என் கைக்குள்ள வைத்து என் மக்களுக்கு நான் தரேன். அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கு, எனக்கு போகணும் மற்றவங்களுக்கு அப்படின்ற கொள்கை தான் நாங்க வைக்கிறோம். அதுதான் தமிழ் தேச கொள்கை. அதனால நாம் நம்ம வரவு திட்டங்களை படிச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு உதவிக்கூடிய கொள்கை தான். அதனால நாம் நம்ம கட்சியை தயவு செய்து படிங்க, பரவாயில்லை படிங்க, நாங்க கொண்டு வந்து கொடுக்கிறோம். அதை தயவு செய்து படிச்சு இந்த கொள்கை நமக்கு தேவையா, இல்ல இலவசங்களுக்கு கையேந்து நிற்கிற அந்த கேடுகட்ட கொள்கை தேவையா அப்படின்னு சொல்லி பாருங்க. படித்தவனுக்கும் வேலை, படிக்காதவனுக்கும் வேலை, இருவருக்குமே அவங்க திறனுக்கேற்ற வேலை வாய்ப்பை கொடுத்துட்டா அவங்க வந்து அந்த வாழ்வாதாரத்தை பிடிச்சிருவான். அப்ப வாழ்வாதாரத்தை பிடிச்சிட்டாக்கா எங்கேயும் போய் கையேற்ற வேண்டியதில்லை, இலவசத்தை கையெழுத்த வேண்டியதில்லை, அதை சொல்லும் முறையோட வாழலாம். இதெல்லாம் நம்ம தேசம் சொல்லுது. சூழ்நிலையோடு நான் வாழணும், சுய உரிமையோடு நான் வாழணும், இந்த மண்ணில் நான் தலைமுறை வாழணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் தேசம் நிகழ்ச்சி சொல்ல கொண்டு அதை நம்ம முன்னெடுத்து செல்லணும். அப்ப இந்த திராவிடம் ஆரியமோ தமிழ் தேசத்துக்கு எதிராக இருக்க தவிர ஆரியம் திராவிடம் அடிச்சுக்கல. அவங்க அடிச்சுக்கிறாங்க, நடிக்கிறாங்க தவிர அவங்க நமக்கு எதிரானவர்கள். ஆக தமிழ் தேசம் தான் மக்களுக்கு தேவை. அந்த தமிழ் தேசத்தை முன்னிறுத்துற ஞான கட்சி மட்டும்தான் மக்களுக்காக எந்த நேரத்தில் ஓடி வந்து கை கொடுத்து உங்களை அரவணைக்கக்கூடிய ஞான கட்சியை நீங்க வந்து கையில கெட்டியா பிடிச்சிங்க. நாங்கள் உங்களுக்கு எப்பவும் தனியா நிற்போம். ஞான கட்சியை உங்களுக்கு அடிப்படை கொள்கையை கொண்டு வந்து தீர்க்கும். தீர்வு நோக்கி நீங்க சொல்லுங்க. தீர்வு எனக்கு தேவை, போராட்டம் மட்டும் தேவையில்லை. முதல்ல எனக்கு தீர்வு காணக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கு தேவையில்லை. ஞான கட்சி மக்களுக்கான தீர்வு தரும் என்பதை உறுதி செய்து உறுதியாக கூறிக்கொள்கிறோம். ஞான கட்சி எப்பவும் மக்களுக்கான கட்சி என்பதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நான் தமிழர்.